பிரதமர் தன்னுடைய சுதந்திர தின உரையில் நிறைய விஷயங்கள் பேசினாங்க. மிக முக்கியமாக பேசியது 1,00,000 இளைஞர்கள், ஆண்கள், பெண்கள், எந்தவித குடும்பத்திற்கும் சம்பந்தம் இல்லாதவர்கள், அரசியல் குடும்பத்துக்கு சம்பந்தம் இல்லாதவங்க, அவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்று பிரதமர் அவர்கள் அறைகோல் விடுத்திருக்கிறார். செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய உறுப்பினர் சேர்க்கை முகாமை நாம துரிதப்படுத்தணும். செப்டம்பர் 1 பிரதமர் அவங்க மறுபடியும் பாரதிய ஜனதா கட்சியில உறுப்பினராக சேர போறாங்க. பாரதிய ஜனதா கட்சியில் யார் உறுப்பினராக இருந்தாலும் 6 ஆண்டு காலம் உறுப்பினராக இருக்கலாம். அதன் பிறகு மறுபடியும் அவங்க உறுப்பினர் ஆகணும். செப்டம்பர் 1 பிரதமர் அவர்கள் ஜே.பி. நட்டாஜி அவர்கள் முன்னிலையில் பாரதிய ஜனதா கட்சியில் மறுபடியும் முதல் உறுப்பினராக இணைவாங்க. செப்டம்பர் 2ஆம் தேதி பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் மூத்த தலைவர் அண்ணன் ஹெச் ராஜா அவர்கள் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதல் உறுப்பினராக இணைவாங்க. நம்ம தலைவர்கள் எல்லாம் இன்னைக்கு இருப்பாங்க. அதன் பிறகு இந்த முறை கிராமத்தை நோக்கி பாரதிய ஜனதா கட்சி செல்லுகின்றோம். அரசியலுக்கு சம்பந்தம் இல்லாத, எந்த அரசியல் குடும்பத்தில் இல்லாத, அரசியலுக்கு வந்து சேவை செய்ய வேண்டும் என்பதை மனதில் வைத்திருக்கக்கூடியவர்களை கண்டுபிடிப்பதற்காக செப்டம்பர், அக்டோபர் முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி பயணம் செய்யும். கிராமத்தை நோக்கி எல்லா இடத்துக்கும் போவோம். பாரதிய ஜனதா கட்சியில் இணைப்பதற்கான ஆலோசனைகளை கொடுப்போம். அதன் பிறகு இணையக்கூடிய நபர்களுக்கு பொறுப்பும் கொடுப்போம். பிரதமர் அவருடைய கனவு 1,00,000 இளைஞர்கள் அரசியலை இணைந்து மேலே வர வேண்டும் என்பதை பாரதிய ஜனதா கட்சி மிக கம்பீரமாக எடுத்துக்கொண்டு செப்டம்பர், அக்டோபர் முழுவதுமே உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடைபெறும். ஆனால் பத்திரிகை நண்பர்கள் மூலமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் ஒரு மாற்றம் வேண்டும், ஒரு வலிமையான நாடு வேண்டும், அரசியலில் நேர்மை வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சியில் தயவு செஞ்சு நீங்கள்லாம் நினைச்சுக்கங்க. செப்டம்பர் 2 உங்களை நோக்கி வர ஆரம்பிப்போம். செப்டம்பர், அக்டோபர் முழுவதும் நடக்கும். ஒரு அலைபேசி எண் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவோம். அந்த அலைபேசி எண் மூலமா நீங்க வந்து மிஸ்ட் கால் கொடுத்து இணைஞ்சிக்கலாம். உங்க வீட்டுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் ஃபார்மோட வருவாங்க, ஃபில் பண்றோம். இது முதல் கருத்து. இரண்டாவது, நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த உறுப்பினர் 97 வயது இருக்கக்கூடிய டாக்டர் ஹெச்.வி. ஹண்டே ஐயா அவர்கள் இன்று 2 புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறாங்க. எமர்ஜென்சி காலகட்டத்தில் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஏற்படுத்திய பாதிப்புகள் குறித்து ஒரு புத்தகம், அண்ணல் அம்பேத்கர் ஐயாவுடைய வாழ்க்கை சரித்திரம் இன்னொரு புத்தகமாக தமிழாக்கம். இதுக்கு பிரதமர் அவர்களே முன்னுரை எழுதியிருக்கிறாங்க. 2013 ஆங்கிலத்தில் எழுதின முன்னுரை இன்று தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறோம். தமிழ் அகாடமி இன்னைக்கு அதை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த நிகழ்வில் எல்லோருமே இன்னைக்கு பங்கேற்றிருக்கிறாங்க. விஐடியினுடைய வேந்தர் விஸ்வநாதன் ஐயா, நீதி அரசர்கள் பி.என். பிரகாஷ் ஐயா, ஜெயச்சந்திரன் ஐயா, நம்முடைய அண்ணாச்சி சந்தோஷம் ஐயா, பிஜிபி, ஆசீர்வாதம் ஆச்சாரிய ஐயா, பாரதிய ஜனதா கட்சியினுடைய லைப்ரரி இன்சார்ஜ், 2G வழக்கை வந்து பொதுவெளிக்கு கொண்டு வந்த மனிதர் அண்ணன் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் உட்பட எல்லோரும், அண்ணன் கே.எஸ். ராதாகிருஷ்ணன் அவர்கள் உட்பட எல்லோரும் பங்கேற்றிருக்கிறாங்க. ஒரு நெகிழ்ச்சியான ஒரு விழா. குறிப்பாக அண்ணல் அம்பேத்கர் ஐயா அவர்களுக்கு காங்கிரஸ் கட்சியால் என்னென்ன தீங்குகள் விளைவிக்கப்பட்டது அதை பற்றி எல்லாருமே பேசினாங்க. அரசியலமைப்பு சட்டம் அந்த டேமேஜ் என்ன பண்ணாங்க எமர்ஜென்சியை பயன்படுத்தி, அதுவும் பேசினாங்க. ஸோ அந்த 2 புத்தகத்தையும் கூட இன்றிலிருந்து வெளியே வருது. பாரதிய ஜனதா கட்சி 2 புத்தகத்தையும் கட்சி அலுவலகத்தில் கொண்டு வந்து அதன் மூலமாக மக்களுக்கு கொண்டு வருவோம். அதையும் 2 தகவல்களும் உங்களுக்கு சொல்லிக்கிறோம். அதன் பிறகு இன்று இரவு என்னுடைய ஃபெலோஷிப் மேல் படிப்புக்காக 3 மாத காலம் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்துக்கு செல்ல இருக்கின்றேன். கட்சியினுடைய அனுமதி பெற்று, தலைவர்களுடைய அனுமதியை பெற்று, நம்முடைய தலைவர்கள் எல்லாம் இங்கே இருக்கிறாங்க. முக்கியமான கட்சி காலகட்டம் 2 மாதங்கள் உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடக்குது. மறுபடியும் கிளை தலைவர்களிலிருந்து மாவட்ட தலைவர்கள் வரைக்கும் எலெக்ஷன் நடத்தணும். அதெல்லாம் எங்களுடைய தலைவர்கள், அன்பு தலைவர்கள் எல்லாம் பார்த்துக்குவாங்க. மூத்த தலைவர்கள் இருக்கிறாங்க, தொண்டர்கள் இருக்கிறாங்க. இது நானும் ஒரு 3 மாத காலம் தூரத்தில் பயணம் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. என்னுடைய வாழ்க்கையில் முதல் முறை இது. தமிழகத்தை தாண்டி எங்கே இருந்தாலும் கூட இதயம் தமிழகத்தில் இருக்கும். தொடர்ந்து இத்தனை காலமாக எப்படி சண்டை போட்டமோ, 3 மாத காலம் ஒரு மாணவனாக ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் இருந்தாலும் கூட தொடர்ந்து என்னுடைய சண்டை இருக்கும். ஆளுங்கட்சி செய்யக்கூடிய தவறுகளாக இருந்தாலும், முக்கியமான விஷயங்களாக இருந்தாலும் நேரம் கொடுத்து பார்த்து அறிக்கை மூலமாக எங்களுடைய கருத்தை தொடர்ந்து உங்களுக்கு கொடுத்து கொண்டிருப்போம். எங்களுடைய தலைவர்கள் இங்கே இருக்கிறாங்க, களத்தில் அவங்க பார்த்துக்குவாங்க. அதனால் மாவட்ட தலைவர்கள் ஆரம்பித்து கிளை தலைவர்கள், எங்களுடைய மாநிலத்தினுடைய பொறுப்பாளர்கள் இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்களும் அனுமதி கொடுத்து என்னை 3 மாத காலம் அனுப்பி இருக்கின்றார்கள். போயிட்டு நவம்பர் கடைசியில் வருவோம். நிச்சயமாக தமிழகத்தில் ஒரு அரசியல் மாற்றம் வரும்பொழுது இன்னும் தீர்க்கமாக வர வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. படிப்பதற்கு, சிந்திப்பதற்கு எல்லாம் ஒரு வாய்ப்பு.
அதையும் பத்திரிகை நண்பர்கள் மூலமாக எங்கள் தொண்டர்களுக்கு இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். இதயம் இங்கே தான் இருக்கும், கண் இங்கே தான் இருக்கும், தொலைபேசி இருக்கும். எப்பொழுது வேண்டுமானாலும் நம்முடைய தொண்டர்களுக்கு, தலைவர்களுக்கு அறிவுரையோ பேசுவதற்கோ தொடர்ந்து நான் இருப்பேன்.